Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே நீங்கள் போகணும். அங்கே இருக்கிற ஒரு லிங்க் அந்த டிப்ளமோ இன் நர்சிங் 2024-25 இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்புறம் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு இருக்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணி உள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கணும். ஓகேங்களா? அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மேலுக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் ஃபீமேல். 12th முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் வந்து இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங்க்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை 19 பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான டேட்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024 வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்னைக்கு எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12/8/2024 5 PM வந்து எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இது எல்லாமே படித்து பாருங்கள், அந்த பிடிஎஃப்ல உள்ள எல்லாத்தையும் படித்து பார்த்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போகணும். என்னன்னா tnmedicalselection.net. அந்த வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் கிளிக் ஹியர் ஃபார் அட்மிஷன் டு டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன் கோர்ஸ் 2024-25 செஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று ப்ராஸ்பெக்ட்ஸ், இன்னொன்று ஆன்லைன் அப்ளிகேஷன். இது ரெண்டு கேட்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த ப்ராஸ்பெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்க்கணும். ஆல்ரெடி சொன்னேன், அதே மாதிரியே படித்து பார்த்துருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும், டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் உமன் கோர்ஸ் செஷன் 2024-25 வருதா? ஸோ என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எண்டிங் டேட் எப்போ, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து லாகின் கேட்கும். உங்கள்ட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருந்தால் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி பண்ணணும், எந்த ஃபார்மேட்ல பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 13 கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு நீங்க இங்க டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ள கேட்கும். இது வந்து பர்சனல் டீடைல்ஸ். நீங்க லாகின் பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணீங்கன்னா தான் உங்களால லாகின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கேக்குது, கொடுத்துருங்க. எந்த இயர்னு கேக்குதா? இந்த சைட் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ நீங்க உங்களோட 12th அல்லது அதுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட ரெஜிஸ்டர் நம்பர் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இயரும் கொடுத்துருவீங்க. அடுத்து வந்துட்டு +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்து லாகின் ஐடி, உங்களுக்கு ஒரு 10 டிஜிட் லாகின் ஐடி போட்டு லாகின் பண்றதுக்காண்டி இது. ஓகேங்களா? அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்களோட 12th ஷீட்ல இருக்கிற மாதிரியான 12th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்க நேமை இதுல டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அது சப்மிட் ஆயிடும். சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா இங்க வரும். உங்களுக்கு நார்மல் மெசேஜ்லயும் வரும், நீங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடியும் வரும். அந்த மாதிரி வர மெசேஜை இங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துடணும். ஒன்னு இமெயில் ஐடி போட்டும் கொடுக்கலாம், அல்லது பாஸ்வேர்டும் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்பே வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த நார்மல் மெசேஜ்ங்கிறது வரும். நார்மல் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் இதுல லாகின் பண்ணி நீங்க உள்ளார போகலாம். ஓகேங்களா? லாகின் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்குள்ளே போகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். என்ன கேட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. நேம் கொடுத்துட்டு அடுத்து உங்கள் பேரண்ட் நேம், கார்டியன் நேம் கொடுத்துக்கணும். எங்கே வந்து பர்த், அதாவது பிறந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க, அங்கே நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, அப்புறம் ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட் நேம், ஆதார் நம்பரு, இதெல்லாமே கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த தாலுக்கில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, யார் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, உங்கள் அத்தாரிட்டி.
அடுத்து வந்து சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், என்னைக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்கீங்களோ அதை நீங்கள் இப்போ கரண்ட்டில் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும் இதில். அல்லது வந்து அந்த அட்ரஸ் நீங்கள் கரண்ட்டில் கொடுத்த அட்ரஸ் உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ்னால் இங்கே வந்து கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த இது வந்து காப்பி ஆகிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை இங்கே வந்து பர்மனண்ட் அட்ரஸ் வேறுன்னா அந்த அட்ரஸை இதில் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தால், இப்போ 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துடணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோனா நோ கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, உங்கள் நேமு, அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப்பு, ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா கவர்மெண்ட் எய்டடா இந்த மாதிரி அதை ஸ்கூல் டைப் கொடுத்துக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் படிச்சிங்கன்னு கொடுத்துட்டு ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதில் கொடுத்துட்டு அதே மாதிரியே சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடணும். ஓகேங்களா? அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸ், என்ன எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, எந்த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி. அடுத்து குரூப் கோடு, குவாலிஃபைடு இயர், எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ஹெச்எஸ்சி அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான ரெஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் எது, தமிழ் தான் ஃபஸ்ட் லாங்குவேஜான்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். இது எல்லாமே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மார்க், இப்போ வந்து 12th மார்க் ஷீட் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உண்டான மார்க், சப்ஜெக்ட் வைஸ் மார்க், இங்கிலீஷ்க்கு ஃபஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்களா. ஸோ மார்க் என்ட்ரு பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எந்த இயரு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க், இப்போ 100க்குனா 100, 200க்குனா 200 அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ மொத்தம் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? இதை எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதே மாதிரியே சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடணும். அடுத்து வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா மதர் டங், உங்களோட மதர் டங் என்ன, மீடியம், அதுக்கப்புறம் பேரண்ட் ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நேட்டிவ் எந்த இதில் இருக்குது, அடுத்து வந்து நேட்டிவோட டிஸ்ட்ரிக் என்ன, இது எல்லாமே கேட்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்பாங்க, அல்லது வந்து உங்களோட பிரதர் சிஸ்டர் இவங்க எல்லாரும் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டா அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் இருக்கும், அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடணும். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷனுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இதெல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப், அடுத்து சிக்னேச்சர், இதெல்லாமே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், அதாவது 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லாமே. ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேரண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாமே, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கேண்டிடேட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யார் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணணும். ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து 3 MBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே சொல்லி வரும். ஸோ ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனுங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.